Hi friends, இன்னைக்கு 10th Max exercise 1.1 6th sum பார்க்கலாம். Let a equal to x belongs to w, x is less than 2. W னா என்னது? ஹோல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? 2 வரைக்கும். இதில் 2 சேர்க்கணுமா? நம்மளுக்கு வெறும் லெஸ் தென் தான் கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்து கொடுக்கல. ஸோ வந்து நம்ம வெறும் 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து b equal to x belongs to n. n அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதில் 1 சேர்க்கணுமா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இல்லை. ஸோ 1 சேர்க்க தேவையில்லை. அடுத்து 4 செகண்ட்மா சேர்க்கணும். அடுத்து சி நம்மளுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க 3,5. வெரிஃபை தட் a cross b union c is equal to a cross b union a cross c. வெரிஃபை பண்ணலாமா? b எழுதிட்டோம், c எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம். எல்ஹெச்எஸ் என்னது? a cross b union c. ஃபஸ்ட்டு வந்து b union c எடுத்துக்கலாம். b union c அப்படின்னா ஃபஸ்ட்டு b எழுதுவோமா? 2 3 4 யூனியன் சி என்னது? 3 5. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். யூனியன்னா அதானே? ஸோ எழுதலாம் 2 3 4 5. பி யூனியன் சி ஃபுல்லாக எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன எழுதணும்? ஏ கிராஸ் பி யூனியன் சி எழுதணும். ஏ என்னது? 0,1 கிராஸ் பி யூனியன் சி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 3 4 5. இப்போ இது ரெண்டத்தையும் கிராஸ் பண்ணி எழுதலாம். 0,2 0,3 0,4 and 0,5. அடுத்து 1,2 1,3 1,4 1,5. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர்ஹெச்எஸில் என்ன இருக்குது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட் வந்து நம்ம ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? ஏ கிராஸ் பி என்னது? ஏ என்னது ஃபஸ்ட்டு? 0,1 கிராஸ் பி என்னது? 2 3 4. இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதலாமா? எழுதலாம். 0,1 0,2 0,3 0,4. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த 1,2 1,3 1,4. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ என்னது? 0,1 கிராஸ் சி என்னது? 3,5. இப்போ இதை கிராஸ் பண்ணி எழுதலாமா? 0,3 0,5 1,3 1,5. ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி எழுதிடலாமா? ஏ கிராஸ் பி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0,2 0,3 0,4 1,2 1,3 and 1,4. ஓகேவா? யூனியன் ஏ கிராஸ் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0,1 சாரி 0,3 0,5 1,3 1,5. இப்போ இது ரெண்டத்தையுமே நம்ம யூனியன் சேர்த்து எழுத போகிறோம். எழுதலாமா? 0,2 0,3 0,3 நெக்ஸ்ட் என்னது? 0,4. இப்போ நம்ம 0,3 வந்து சேமாக இருக்குது. ஸோ வந்து அதை வந்து 1 டைம் எழுதினா போதும். செகண்ட் டைம் இருக்கிறத இதில் அடிச்சிடலாம். அடுத்து என்ன இருக்குது? 0,5 எழுதலாமா? 0,5. அடுத்து 1,2 வேறு எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. 1,3 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது, அதே அடிச்சிடலாம். ஸோ 1,2 1,3 1,4 and 1,5. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துடலாம். எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கா? 4 4 8 இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 8 இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இஸ் வெரிஃபைடு அப்படின்னு லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். ஸோ எடுத்து எழுதியாச்சு. தேர்ஃபோர் ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இஸ் வெரிஃபைடு.